morning, Alex. Good morning, Preeti. So, Alex, நேத்து வந்து ஒரு சூப்பரான டாபிக் டிஸ்கஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த டாபிக் வந்து நம்ம மாத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணதால ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சாம். சோ நம்ம அதே டாபிக் தான் இன்னைக்கும் பேசணும் அடம் பிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ பேசலாம். அதுக்கு முன்னாடி வியூவர்ஸ் வெல்கம் பண்ணிடலாமா? பண்ணிடலாம். நேயர்கள் அனைவருக்கும் புத்தம் புது காலை வணக்கம். So Preeti, யூனிவர்சலா வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆயிட்டு இருக்கு அவங்களோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ அந்த வகையில ஜெர்மனி இருக்கு இல்லையா? சோ பெர்லின் தான் கேபிட்டல். ஓகே. சோ பெர்லின் அப்படின்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா வேர்ல்ட் வார்ல இருந்தே ரொம்ப ஃபேமஸ். ஓகேவா? ஹிட்லர் மூலமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இடம் வந்து பெர்லின். ஓகேவா? சோ அந்த டிஃபீட் ஆன இடமும் பெர்லின் தான். ஓகே. ஹிட்லர் இருந்த காலத்துல இருந்தே வந்து இந்த எகனாமிக்கல் வார் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த சமயத்துல இருந்தே அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன்ல விட்டு கொடுக்கல. சோ இது வரைக்கும் வந்து இந்த யூ ட்ரெயின், எஸ் பர்ன்ஸ்ன்ற மாதிரி நிறைய ட்ரெயின் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்து உருவாக்கி இருக்காங்க. அவங்க தான் பைனியர்ஸா இருந்திருக்காங்கன்னா பாத்துக்கேன். ஸோ இப்பயும் வந்து ரொம்ப நாமினலாக, அதாவது $3 வந்து நம்ம ட்ராவல் பண்ண முடியும். எக்கனாமிக்கலாக எல்லாருக்கும் ரீச் ஆகக்கூடிய ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் தான் அங்கே இருக்குதா. ஃபேரிஸ் நிறைய இருக்கு. ஓகே. ஸோ வந்து ஜெர்மனியில் வந்து ஹிட்லர் காலத்துலேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஆனால் இப்போ நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ரெடியாக இருக்குது, பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது சூரியோதயம். இன்று 10/8/2016 புதன்கிழமை, துர்முகி வருடம் ஆடி மாதம் 26ஆம் தேதி. இன்று சூரியோதயம் 6:03. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி காலை 10:17 வரை சப்தமி, பிறகு அஷ்டமி. நட்சத்திரம் பிற்பகல் 3:14 வரை சுவாதி, பிறகு விசாகம். சுப ஓரைகள் காலை 6 மணி முதல் 8 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, பகல் 12 மணி முதல் 3 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை. யோகம் சித்த யோகம். சந்திராஷ்டமம் மீன ராசிக்கு. அலெக்ஸ், இப்போ நம்ம எந்த கண்ட்ரி இது பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா லண்டன். ஸோ லண்டனில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வேக்கு இவங்க தான் ஐகான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓல்டஸ்ட் சப்வே சிஸ்டம் வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சது. ஸோ அதனால வந்து லண்டன் இதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றாங்க. சப்வே மட்டும் இல்லாமல் அதர் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லையும் வந்து இவங்க டாப் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸஸ், ட்ராம்ஸ் எல்லாமே வந்து இங்கே இருக்குது. ஸோ நாங்களும் அதை வந்து சலைச்சவங்க இல்லை மற்ற கண்ட்ரீஸ்க்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டன் தான் சென்ட்ரல் ஹப்னு சொல்கிறாங்க. யுனைடெட் கிங்டம்ல நீங்க எங்க போனாலும் லண்டன் வந்து ஈஸியா போகலாம். ஸோ லண்டன்ல வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நம்ம ஊரை தேடி இவ்வளோ தூரம் வந்துருவங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்போர்ட்டேஷன் தெரியாதா என்ன? அதானே, சூப்பரா சொன்னீங்க. ஸோ இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் லலிதாம்பிகையோட 1000 பெயர்கள் அதுக்கான விளக்கம் கொடுக்க வராரு. பார்த்துடலாமா? பார்த்துடலாம். இது ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். ஸ்ரீவித்யோபாசனாசக்தம் ஸ்ரீவித்யாபீடபூஷணம் ஸ்ரீவித்யாபினவம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணானந்த சர்க்குரும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் அன்னையின் 1000 திருநாமங்களை ஒவ்வொரு நாளும் விடியற் காலையிலே நாம் புத்தம்புது காலையிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தேவியினுடைய சக்கரராஜ ரதம், அதனுடைய அருகிலே கேய சக்கர ரதம் மந்திரியினாலே மிகச் சிறப்பாக வழி நடத்தப்பெற்று கொண்டிருக்கிறது. அடுத்த ரதம் கிரிச்சக்கர ரதம். ஓம் கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதாயே நமக என்கின்ற திருநாமத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கிறோம். கிரிச்சக்கர ரதத்திலே ஏறி அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய தண்டநாதா என்று சொல்லக்கூடிய வாராகி தேவியினாலே போற்றப்படுபவளுக்கு வணக்கம் என்று நாமம். கிரிச்சக்கர ரதம் என்று சொல்லுகின்றோமே, அந்த கிரிச்சக்கர ரதம், கிரி என்று சொன்னால் காட்டுப்பன்றி என்று பொருள். காட்டுப்பன்றியினுடைய மிக சிறப்பு வாய்ந்த பலத்தை அவள் கொண்டிருப்பதினாலே வாராக முகம் என்று சொல்லக்கூடிய அந்த பன்றியினுடைய, காட்டு பன்றியினுடைய திரு உருவத்தையும் உடல் அமைப்பையும் கொண்டிருப்பதனாலே, கையிலே தண்டத்தை வைத்திருப்பதனாலே அவளுக்கு தண்டநாதா என்று பெயர். வாராக தன்னுடைய உருவம் இருப்பதனாலே வாராகி என்று பெயர்.
இவளுடைய ரதம் இருக்கிறதே கிரிச்சக்கர ரதம், இதற்கு 5 தட்டுக்கள் இருக்கின்றன. எதற்காக 5 தட்டுக்கள் என்று யோசித்து பார்த்தால், எப்படி கேயச்சக்கர ரதம் இசையினாலே சரிகம பதனிச என்று சொல்லக்கூடிய 7 ஸ்வரங்கள் 7 தட்டுக்களாக ஆனதோ, இவள் பஞ்சபாணத்தினுடைய உருவம். அவள் கரும்பு வில்லினுடைய உருவம் என்று சொன்னால், இவள் பஞ்சபாணத்தினுடைய உருவமாக இருக்கிறாள். பஞ்சபாணத்தில் இருக்கக்கூடிய 5 மலர்கள், தாமரை மலர், அசோக மலர், முல்லை மலர், தேவியினுடைய மிகச் சிறப்பு வாய்ந்த கரங்களை அலங்கரிக்கக்கூடிய இது போன்ற 5 மலர்கள் இருக்கிறது. இந்த 5 மலர்களையும் 5 விதமான தட்டுக்களாக உருவாக்கி இந்த கிரிச்சக்கர ரதத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த கிரிச்சக்கர ரதத்திலே அமர்ந்திருக்கக்கூடியவள் தான் வார்த்தாளி என்று பெயர் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாராகி தான் யோகினிகளை தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்து கொண்டிருக்கிறாளாம். இவள் ஆணையை நிறைவேற்றுவதற்காக யோகினிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இவள்தான் மனத்தை கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தி லயிக்கக்கூடிய மாபெரும் சக்தி உடையவளாக இருக்கிறாள். வாராகி தேவியினுடைய பெருமை நாம் பல பல வகையிலே இந்த தொடரிலே சிந்தித்து கொண்டே இருக்கிறோம். வாராகி தேவியினுடைய பெருமைதான் ஆஷாட நவராத்திரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருமை மிக்க நவராத்திரி திருக்காலம். ஆனி மாத பௌர்ணமியிலிருந்து தொடர்ந்து 10 நாட்கள். இதிலே 5வது நாள் பஞ்சமி மிகுந்த விசேஷமான நாள். பைரவி, பஞ்சமி, பாசாங்குசை, பஞ்சபாணி, வஞ்சர் உயிரவி, உண்ணும் உயர் சண்டி, காளி, ஒளிரும் கலா, வைரவி, மண்டலி, மாலினி, சூலினி, வாராகி என்றே செய்ரவி நான்மறை சேர் திருநாமங்கள் செப்புவரே என்று அபிராமி அந்தாதி மிக தெளிவாக சொல்லும். அப்படிப்பட்ட தேவி பஞ்சமி, இந்த வளர்பிறை பஞ்சமி, அதுபோல வளர்பிறை தசமி 10ஆம் நாள் வெற்றி திருநாள். எப்படி விஜயதசமி சாரதா நவராத்திரியிலே வெற்றி திருநாளாக இருக்கிறதோ, அப்படி ஆஷாட நவராத்திரியிலே வளர்பிறை தசமி தேவிக்கு உகந்த நல்ல நாள். இந்த தேவிக்கு வாராகிக்கு மஞ்சளை அரைத்து மஞ்சளினாலே அபிஷேகம் செய்து மகிழ்விப்பார்கள். அப்படி மஞ்சள் அபிஷேகம் திரு உத்தரகோச மங்கை என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே மிக சிறப்பாக நடைபெறுகிறது. உத்தரகோச மங்கை மிக புண்ணியம் பெற்ற தலம். மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்று சொல்வார்கள். அப்படி மண் முந்தியதோ மங்கை முந்தியதோ என்று சொல்லக்கூடிய அந்த உத்தரகோச மங்கையிலே வாராகிக்கென்று ஒரு தனியான ஒரு அழகான கோவில் இருக்கிறது. பழமையான சிவாலயங்களிலே சப்தமாதர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த 7 பேரிலே வாராகி தேவியினுடைய திருவுருவம் எல்லா ஆலயங்களிலும் பழமையான ஆலயங்களிலே இருக்கின்றது. இந்த வாராகியை வழிபாடு செய்பவர்கள் யார் என்று கேட்டால் யோகிகள், ஞானிகள், சித்தபுருஷர்கள். இவர்கள் வாராகியை தங்களுடைய வழிபட தெய்வமாக எப்பொழுதும் சிந்தித்து கொண்டே இருக்கிறார்கள். குதிரைக்காரி என்று சொல்லக்கூடியவளாக அந்த அஸ்வாரூடாவை சொல்லுவது போலே இவள் எப்படி இருக்கிறாளாம்? இவள் வாராகியாக கிரி என்று சொல்லக்கூடிய காட்டுப்பன்றியினுடைய வலிமை மிக்கவளாக இருக்கிறாளாம். அதனாலே மனம் என்று சொல்லக்கூடிய தன்மைக்கு நாம் வருகிற பொழுது இந்த மனத்தை வலிமை உடையதாக்கி, மனதை சிறப்புடையதாக்கி, மனத்தை எப்பொழுதும் தன்னுடைய கட்டுக்குள்ளே வைத்திருக்கக்கூடிய சக்தியை வழங்குகிறார்களாம். யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் சித்த புருஷர்களுக்கும் எது அவசியமான விஷயம் என்று கேட்டால், மனத்தை தங்களுக்குள்ளே கட்டுக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருப்பது தான் முக்கியமான விஷயம். மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தானிராத சிறியேன் என்று சொல்லுவாரே மாணிக்க வாசகர். அப்படிப்பட்ட அந்த 5 புலன்களையும் தங்களுடைய கட்டுக்குள்ளே அந்த மனம் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அது வாராகியினுடைய அருளினாலே இருக்கிறது. அந்த அருள் இருப்பதனாலே தான் அவர்கள் எத்தனை 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 அதிசயங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டே இருக்கிறார்கள். பகவான் யோகி ராம் சரத்குமார் திருவண்ணாமலையிலேக்கு விற்றிருந்த அருளாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆரம்பமான காலகட்டத்திற்குள்ளே அவர் ரயில் நிலையத்தின் அருகிலும் அவர் அங்கே இருக்கக்கூடிய பேருந்து நிலையத்தினுடைய வாசல்களிலும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே அங்கே இருந்த பக்கத்திலே இருந்த ஒரு பெரிய பாழங்கிணற்றிலே குதிரை ஒன்று தவறி விழுந்து விட்டது. அந்த காலத்திலே குதிரை வண்டி தான் அதிகமாக இருக்கும். அப்படி குதிரை வண்டியில் இருக்கக்கூடிய குதிரையை அவிழ்த்து விட்டிருந்தார்கள். அது வேகமாக ஓடிப்போய் பக்கத்தில் இருக்க பாழங்கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. கயிற்றினையும் மற்றவற்றையும் வைத்து தூக்குகிறார்கள். அப்படி தூக்குகிற பொழுது என்ன ஆகிறது?
அந்த கயிறு இருக்கிறதே அதை வைத்து தூக்க முடியாத சூழ்நிலை வருகிறது. பகவான் யோகிராம் சுரத்குமார் அந்த பகுதியிலே வந்தார். அவர் என்ன செய்தார்? எல்லோரையும் விலகச் செய்துவிட்டு, எல்லோரையும் ஒதுங்கச் செய்துவிட்டு அப்படியே கரங்களை இப்படி மேலே தூக்கினார். வேறு எதுவும் செய்யவே இல்லை. இந்த கையை அப்படியே மேலே தூக்கினார். கீழே விழுந்து கிடந்த அந்த குதிரை, பாழுங்கிணற்றிலே இருந்த குதிரை அப்படியே மேலே ஏறி வெளியே குதித்து வந்து விட்டது. என்ன செய்தார் என்பது ஒரு கணம் யாருக்கும் புரியவில்லை. ஏன் புரியவில்லை என்று சொன்னால், அந்த மந்திர சக்தி மிகுந்த அவளுடைய மிகப்பெரிய தன்மை. சிவஸ்வரூபமாகவே தன் தந்தை என்ன சொல்லுகிறார், தன் தந்தை என்ன கேட்கிறார், தன் தந்தையினுடைய செயல் என்ன, நான் ஒரு பிச்சைக்காரன், என் தந்தை சொல்லும்படி நான் கேட்கிறேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்தார். அது போன்ற மகான்கள், அது போன்ற யோகிகள், அது போன்ற சித்த புருஷர்கள் என்ன செய்கிறார்கள்? வாராகி தேவியினுடைய மிகப்பெரிய தன்மையை பெற்றிருக்கிறார்கள். சிங்கமுனரியிலே வாத்தியார் சாமி என்று சொல்லக்கூடிய முத்துவடுகநாத சித்தர் இது போன்ற அதிசயங்களை செய்திருக்கிறார். அந்த கிராமத்து மக்களை தொந்தரவு செய்த அந்த திருடர்களை விரட்டி இருக்கிறார். அவர்கள் எந்த அளவிற்கெல்லாம் மக்களை கொடுமைப்படுத்தினார்களோ அந்த அளவிற்கெல்லாம் இவருடைய ஒரு மூச்சுக்காற்றினாலே பறந்து போயிருக்கிறார்கள். அந்த மாதிரி யோகிகள், அந்த மாதிரி சித்த புருஷர்கள் ஹிருதயத்துக்குள்ளே யார் இருந்து ஒளி வீசுகிறார்கள் என்று சொன்னால், வாராகி தேவி இருந்து ஒளி வீசுகிறாள். திரு ஆனைக்காவிலே வீற்றிருந்து அருள்பாலிக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரியை வாராகியினுடைய ஸ்வரூபமாகவே வழிபாடு செய்பவர்கள் இருக்கிறார்கள். மிகவும் சக்தி வாய்ந்த அந்த தேவிக்கு முன்னாலே மிகப்பெரிய விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். காரணம், தன்னுடைய பிள்ளை போலவே எல்லோரையும் பார்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறது. அந்த திரு ஆனைக்காவலில் இருக்கக்கூடிய அகிலாண்டேஸ்வரிக்கு தான் சிவச்சக்கரம், ஸ்ரீசக்கரம் என்று 2 சக்கரங்களை 2 காதுகளிலும் தாடங்கங்களாக அணிவித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அருமையான கோலத்தை நாம் காண முடிகிறது. அப்படி அந்த வாராகி தேவி என்னவாக இருக்கிறாள்? தண்டநாதாவாக இருக்கிறாள், வார்த்தாளியாக இருக்கிறாள். அந்த வார்த்தாளியாக இருக்கக்கூடிய அந்த வாராகி தேவி கிரிச்சக்கர ரதத்திலே இருக்கிறாள். நடுவிலே ஸ்ரீசக்கரமே ரதமாக இருக்கிறது. ஒரு பக்கம் கேயச்சக்கர ரதம், ஒரு பக்கம் கிரிச்சக்கர ரதம். 3 ரதங்களும் அப்படியே இணைந்து வந்து அந்த பண்டாசுரன் என்று சொல்லக்கூடிய அசுரனை அழிப்பதற்காக இருக்கிறது. அந்த கிரிச்சக்கரத்திலே ஏறி வரக்கூடிய வாராகி தேவியினாலே போற்றப்படுபவளாக தேவி இருக்கிறாள். ஓம் கிரிச்சக்கர ரதாரூட தண்டநாதா புரஸ்கிருதாயை நமக என்று சொல்லக்கூடிய இந்த திருநாமம் எல்லோருக்கும் மன வலிமையை வழங்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இந்த விடியற்காலையிலே வைத்து மிகச் சிறப்பு வாய்ந்த லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய திருநாமங்களை தொடர்ந்து சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.